நடிகை மனோரமா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார். நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தனது திறனை வெளிப்படுத்திய இவர் 1500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தார். இவர் தமிழ் திரையுலகினால் தமிழ் திரைப்பட ரசிகர்களாலும் ஆச்சி என அன்போடு அழைக்கப்பட்டார். மனோரமா இயற்பெயர் கோபி சாந்தா. அவருடைய பிறப்பு 26 மே 1937. அவர் பிறந்த இடம் மன்னார்குடி, தமிழ்நாடு. அவருடைய இறப்பு 10 அக்டோபர் 2015 சென்னை, தமிழ்நாட்டில் இறந்தார். அவர் இறப்பிற்கான காரணம் மாரடைப்பு. மக்கள் அவர்களை செல்லமாக ஆச்சி என்று பெயர் வைத்து அழைப்பார்கள். மனோரமா அவர்களின் பெற்றோர் காசியப்பன், கிழாக்குடையார், ராமா மிர்தம். மனோரமா அவருடைய கணவர் எஸ்.எம். ராமநாதன். பிள்ளைகள் பூபதி. மனோரமாவின் இயற்பெயர் கோபி சாந்தா. இவர் காசியப்பன், கிழாக்குடையார், ராமா மிர்தம் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். மனோரமா தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ராஜமன்னார்குடியில் வசதியான குடும்பத்தில் பிறந்தார். இவரின் தந்தை ஒரு சாலை ஒப்பந்தக்காரராக பணியாற்றியவர். தந்தை காசியப்பன், கிழாக்குடையார் மனோரமாவின் தாயார். ராமாமிர்தம் அவர்களின் தங்கையை 2ஆம் தாரமாக திருமணம் புரிந்தார். இதனை அடுத்து கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் புறக்கணிக்கப்பட்ட ராமாமிர்தம் அம்மாள் மனோரமாவை அழைத்து கொண்டு காரைக்குடிக்கு அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார். மனோரமாவை 6ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத மனோரமா அங்குள்ள செட்டியார் வீடுகளில் வேலையாளியாக பணி செய்தார். அவர்கள் தாயாருடன் பலகாரம் வியாபாரம் செய்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். தனது 12வது வகையில் நடிப்பு தொழிலில் இறங்கினார். பள்ளத்தூர் பாப்பா என சிறு வயதில் மனோரமா செல்லமாக அழைக்கப்பட்டார். நாடக இயக்குனர் திருவேங்கடம், ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் ஆகியோர் இருவரும் மனோரமா என பெயர் சூட்டினார். ஆரம்பத்தில் வைரம் நாடகம், சபா நாடகங்கள் சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அக்காலத்தில் புதுக்கோட்டையில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு மனோரமா P.A. குமார் என்பவரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். மனோரமாவின் திறமை அறிந்து கொண்ட ராஜேந்திரன் தனது SSR நாடக மன்றத்தில் சேர்த்து கொண்டார். இந்நாடக நிறுவனத்தில் மணிமகுடம், தென்பாண்டிய வீரன், புதுவெள்ளம் உட்பட நூற்றுக்கணக்கான நாடகங்களில் நடித்தார் மனோரமா. முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் கதாநாயகிக்கு தோழியாக நடித்திருந்தார். பின்னர் ராஜேந்திரன், தேவிகா நடித்த ஒரு திரைப்படத்தில் இவர் நடித்தார். ஆனால் இத்திரைப்படம் வெளிவராமல் பாதியிலேயே நின்றுவிட்டது. பின்பு M.R. ராதா அவர்கள் தனது நாடக சபாவில் நடித்திருந்த ஒரு நாடகத்தை அவரது தம்பி M.R. பாப்பாவுடன் சேர்ந்து படமாக தயாரித்த போது அதில் ஒரு முக்கிய வேடத்தில் மனோரமா நடித்தும் இருந்தார். பாதையில் நின்றதால் கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் இயக்கிய சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கை திரைப்படமே மனோரமாவின் முதல் திரைப்படமாக அமைந்தது. கவிஞர் கண்ணதாசன் அவரது இந்த படத்தில் நகைச்சுவையாக நடிக்க வேண்டும் கொடுத்தார். அவர் கதாநாயகியாக நடித்த முதல் படம் 1963 கொஞ்சும் குமரி. பின்னர் அவர் 1960 முதல் நகைச்சுவை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார். 50 படங்களில் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் அவருக்கு சவாலான பாத்திரங்கள் வழங்கப்பட்டன. மனோரமா அவர்கள் சொந்த வாழ்க்கை. மனோரமா 1964ஆம் ஆண்டில் தனது நாடக கம்பெனியை சேர்ந்த எஸ்.எம். ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் புரிந்தார். இவர்களுக்கு பூபதி என்னும் மகன் பிறந்தார். 1966ஆம் ஆண்டில் ராமானந்தனுடன் மனமுறிவு பெற்று சென்னையில் தனியாக வாழ்ந்தார். மனோரமா மறைவு 78 வயதில் காலமானார். 2015 அக்டோபர் 10 அன்று இரவு 11 மணி அளவில் மாரடைப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் காலமானார். மனோரமா அவர் வாங்கிய விருதுகள்: 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். அவர் வாங்கிய விருது பத்மஸ்ரீ 2002, தேசிய திரைப்பட விருது சிறந்த துணை நடிகை, புதிய பாதை 1988, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது 1971 வாங்கினார். வாழ்நாள் சாதனையாளர் விருது 2015, புதிய தலைமுறை தொலைக்காட்சி சக்தி விருதுகள் வழங்கப்பட்டன. மனோரமா அவர்கள் தமிழ் படங்களில் 300 பாடல்களை பெரும்பாலும் அவரே நடித்து திரைப்படங்களில் பின்னணி பாடினார். அவர் பாடிய முதல் பாடல் மகளே உன் சமத்து என்னும் திரைப்படத்தில் G.K. வெங்கடேஷ் இசையமைத்து படத்தின் தயாரிப்பாளர் P.A. குமார் மூலமாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது.